நாம் அப்போல்லாம் குழு குழுக்க இப்போல்லாம் மாதிரி தெரு அமைச்சு நகரம் அமைச்சு வாழாத காலம். எங்கெங்கே ஒரு காட்டு பகுதி இருக்கோ அங்கே ஒரு குழு இருக்கும். ஒரு 10 பேர் 15 பேர் கொண்ட குடும்பமாக இருக்கும். ஊரெல்லாம் இல்லாத காலம். ஆக இந்த குழுக்களாக ஒருத்தர் தலைவராக வச்சு முனியாண்டி செல்லியம்மை இப்படி யாரோ முக்கியமானவங்களை வச்சு வழிபட்டோம். அதுதான் குழு தெய்வம் தான். பின்னாடி குலம் விருத்தியாகாது, குலதெய்வமாச்சு. ஆக தென்புலத்தார் முன்னோர்களுக்கு வந்து செய்யணும். தெய்வம் நம்ம குலதெய்வம், கிராம தெய்வம், காவல் தெய்வம், எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். எப்போ வைத்தோல் எடுத்து அன்னைக்கு கடைக்கு கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்ற ஒரு தத்துவத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கு ஆன்மீகம் என்பதே பரிகாரமாக போய்விட்டது. பதவி வேண்டுமென்றால் ஏதோ ஒரு பூஜை செய்கிறார்கள். பதவியில் இருக்கும்போது ஏதோ ஒரு சங்கடம் வந்துருச்சா அது தீர்றதுக்காக இப்படி பரிகாரமாக போயிடுச்சு. ஆன்மீகம் பயிற்சியாக வரல. ஆன்மீகம் பயிற்சியாக வர வேண்டும். அந்த பயிற்சியாக வர வேண்டும் என்பதை வலியுறுத்தியவர் தான் இந்த திருவள்ளுவர் என்பது சொல்லி இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சோம். ஆக நாங்கள்லாம் மைக் கிடைச்சா 3 மணி நேரம் பேசுகிற ஆள். இப்போ 1 மணி நேரத்திலே முடியும்னு சொன்னாக்க ஏதோ பந்தியிலேயே பாதியிலேயே எழுப்புறா போல ஒரு உணர்ச்சி இருந்தாலும் கூட எந்த ஒரு நல்ல நிகழ்வும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சு தான் ஆகணும். ஸ்வீட்டு நல்லா இருக்குங்கிறதுக்காக, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நல்லா இருக்குங்கிறதுக்காக கிலோ கணக்கிலையா சாப்பிட முடியும்? அதுபோலவும் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு பகுதியை வந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நடையில் நின்றுயர் நாயகன் அது மாத்திரம் சொல்லி, வால்மீகி வேடனாக இருந்தவன், அவன் மனசு மாறிடுறான். அதெல்லாம் ராமாயணம் பெரிய கதை. இப்போ மனசு மாறி சோகமாக உட்கார்ந்து இருக்கிறான். நாரதர் வர்றாரு. அப்பா வால்மீகி, நீ வேடனாக இருந்தவன் ஒரு வேட்டையாடி முதுகில் ஒரு புலியோ சிங்கத்தையோ ஏதோ ஒன்றை போட்டுக்கிட்டு ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு வருவேன். இப்போ வேடனாக இருந்து மாறிட்ட, இப்போ சோகமாக ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கேன், என்னப்பா? அப்போ வால்மீகி சொன்னார், சரஸ்வதி பிரம்மா சரஸ்வதி அனுப்பிச்சு நாக்கில் உட்கார வச்சுட்டான். எனக்கு ஏதோ எழுதணும்னு தோணுது, ஆனால் என்ன எழுதுறது எனக்கு தெரியல. நம்ம தமிழ் படம் மாதிரி ஏதாவது தலைப்புகளில் எழுதுனா ஜனங்களுக்கு பிரயோஜனப்படுமா? ஆகவே அதெல்லாம் வேணாம், ஒரு நல்ல கதையாக கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக யோசனை. ஆனால் இப்போ தான்ப்பா நான் அயோத்தி மாநகரத்துலேருந்து வர்றேன். அங்கே ராமன் ஒருத்தர் இருக்கான், தசரத மகாசக்கரவர்த்தியுடைய பையன். அவன் நல்லா அவனை பற்றி பார்த்து வந்தேன். நான் சொல்கிற கண்டிஷனுக்கெல்லாம் பொருந்துவானான். அவர் சொல்கிறான் வால்மீகி, அழகாக இருக்கணும், முடி கருமையாக இருக்கணும், சுருளாக இருக்கணும், கண் கருணை உள்ள கண்ணாக இருக்கணும், மூக்கு எடுப்பாக இருக்கணும், நிறம் சிவப்பாக இருக்கணும், இப்படி எல்லாம் சொல்லிகிட்டே வந்தவன். கருணை இல்லாதவனாக இருக்கணும், வீரம் உள்ளவனாக இருக்கணும், அப்படி எல்லாம் சொல்கிறான். நாரதர் சொன்னார், நீ 14 குணங்களை சொல்கிற, என் ஆள் 41 குணங்கள் உடையவன். அவன் கதையை எழுதியான். ஆக ஒரு கதையினுடைய கதாபாத்திரம் நல்லவனாக இருக்க வேண்டும் என்கின்ற இதில் ராமகாதையை வால்மீகி சமஸ்கிருதத்தில் எழுதினார். நம்ம ஆளுங்க அந்த கதை இங்கே பரவன உடனே சடையப்ப வள்ளல் அதை தமிழ்படுத்தி கம்பராமாயணம் எழுதினார். ஆக அதிலே தான் நடையில் நின்றுயர் நாயகன். இப்போ நடையில் நின்றுயர் நாயகன் அவர் புராண ஆள். ஆனால் இன்றைய மக்கள் நடையிலே நின்று உயர வேண்டுமானால் திருக்குறள் ஒன்றேதான் மருந்து, அதை தவிர வேற மருந்து இல்லை. திருக்குறளை நாம் நமது மக்களுக்கு அன்றாடம் அதை படிக்க சொல்லி குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். பெரியவர்களும் புத்தகம் வாங்கி படிக்கலாம். எளிய தமிழில் வந்திருக்கு. தமிழில் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படித்தா போதும். அந்த திருக்குறள் என்பது நமது மனதுக்குள்ளே போனால் அது மனதுக்குள்ளே போகிற கருத்துக்கள் எல்லாம் இரத்த ஓட்டத்தின் மூலமாக செல்வரையிலும் வந்தவனா நாமளே நல்லவர்களாக ஆகிடும். செல்போன் கூட நம்ம உபயோகப்படுத்த மாட்டோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்குமாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இத்தனை தூரம் அருமையாக கேட்ட இந்த அவையினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த திருப்பூர் தமிழ்ச்சங்கம் அவர்கள் தொண்டு தொடர இறைவன் எல்லா அருளையும் தர வேண்டும் என்று சொல்லி, ஐயப்பன் அருளாலே, நான் ஐயப்பன் கதையும் பல ஊரில் சொல்லியிருக்கேன்,
ஆக ஐயப்பனர்களாலே ஐயப்பன் சன்னதியிலே இங்கே வந்து பேசுவதற்கு இந்த கோயிலை பார்த்த உடனே இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் ஐயப்பன் கோயிலை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு நினைவு வருகிறது. எங்கள் ஊரில் நான் மார்கழி மாதம் திருப்பாவை ஒரு அம்மன் கோயிலில் சொல்லிகிட்டு இருக்கேன். இது 10வது வருஷம் ஒன்று. அங்கே நான் முதல் வருஷம் சொல்லி முடித்த உடனேயே அந்த அம்மன் கோயிலுக்குள்ளே வந்தது ஐயப்ப சாமி தான் முதலால் வந்து இருக்கார். அப்போ ஐயப்பன் வரலாற்றை அந்த கோயிலில் சொல்லுகின்ற பேர் எனக்கு கிடைத்தது. ஆக இப்படியாக இந்த ஐயப்பன் கோயிலிலும் வந்து ஐயப்பன் என்று சொன்னால் தியாகம்னு அர்த்தம். ஐயப்பன் என்று சொன்னாலே தியாகம்னு அர்த்தம். ஆக தியாகத்தினுடைய இந்த இடத்துல இந்த திருக்குறளை பற்றி சொன்னால் திருக்குறளை படித்தாலும் தியாகம்தான் வரும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்துவிடல் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.